ஸ்டிச் பண்ணிட்டோமா? இப்போ பாருங்க, உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நீட்டாக ஒரே மாதிரி வரும். இப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக எக்ஸஸ் தெரியுது பார்த்தீங்களா அடியில்? ஏன்னா நம்ம இதை வந்து அப்படியே மடக்கி ஹெம் பண்ணிடுவோம். ஸோ இந்த எக்ஸஸ் தெரிகிறதுனால இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி விட்ருவோம். கட் பண்ணி விட்டுட்டு இதை இப்படியே மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே கரெக்டாக அந்த ஸ்டிச்சில் இந்த சென்டர் இருக்குல்ல, அந்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம், ஒரு தையல் போட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டு இதை மேலே பார்க்க வச்சு இதில் ஒரு இந்த தையலுக்கு மேலேயா தையலுக்கு மேலேயே ஒரு தையல் போட போகிறோம். புரியுதா? புரியுது. ஏன் கட் பண்ண போகிறோன்னா, இப்படி வைக்கும்போது இந்த ரா எட்ஜ் அடியில் தெரியுது. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணும்போது அடியில் ஹெம் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது, ரா எட்ஜ் வெளியே தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, இதை கட் பண்ணிவிட்டு மேலே ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு படிமான தையல் போடுறோம். அது போடும்போது உங்களுக்கு கரெக்டாக ஹெம் பண்ண ஈஸியாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போடணும். இதுக்கு மேலேயே இருக்கணும், மேலே கீழே வரக்கூடாது, கரெக்டாக இருக்கணும்.